Today our topic is reversal of impairment loss of individual assets and reversal of impairment loss of CG. Yes. Reversal of impairment loss of individual assets. See இந்த கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான கான்செப்ட், பட் அதோட புரிதல் ரொம்ப முக்கியம். அசட் டே ஒன்ல வாங்குறது, அதாவது டே ஒன்று, ஃபார் எக்ஸாம்பிள் 1/4/2011 வச்சுக்கலாமே. ஒரு அசட் வேல்யூ உங்களுக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1000 lakhs. ஸோ லைஃப் வந்து 10 years. புரியுதுங்களா? அப்போ அசட்டோட வேல்யூ வந்து 1000, லைஃப் வந்து 10 years. 2000 வச்சுக்கலாம், அது ஈஸியாக இருக்கும். ஸோ டிப்ரிஷியேஷன் போடுறீங்க. வாட் இஸ் டிப்ரிஷியேஷன்? வருஷம் லைஃப் வந்து இப்போ 2000/10 போட்டால் 200 இப்போ டெப்ரிசியேஷன் 200 கழிச்சா 1800. எப்போ? 1/4/12 33/2012 வச்சுக்கலாமே. திருப்பி டெப்ரிசியேஷன் போடுறேங்க 200. ஸோ 31/3/12, 31/3/13 1600. 31/3/2013 1600. அடுத்து வந்து ரெக்கவரபிள் அமௌண்ட்டு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1200. சி எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 400 வந்து இம்பேர்மெண்ட் லாஸ். அப்போ இம்பேர்மெண்ட் லாஸு உங்களுக்கு எவ்வளோ ஆயிடுச்சு? 400. இது வந்து ஈஸியான சமயம், இது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சுதான். அப்போ இம்பேர்மெண்ட் லாஸ் என்ன செய்வீங்க? இம்பேர்மெண்ட் லாஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு, தட் இஸ் பிளான்ட் அண்ட் மிஷினரியா. அசட் வந்து பே அண்ட் பிளான்ட் அண்ட் மிஷினரி வச்சுக்கலாமே. அப்போ எவ்வளவு? 400 lakhs. ஸோ திஸ் இஸ் வெரி ஈஸி. பட் திரும்பவும் என்ன செய்கிறாங்க, இனிமேல் நம்ம ரிவைஸ்டுன்னு போடும் பொழுது என்ன செய்வோம்? ரிவைஸ்டு பிளான்ட் அண்ட் மிஷினரி வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன் 31/3/2013 வந்து 1600 இல்லை 1200 தான் தப்பு பண்ணுறோம். ஏன்னா அதான் ரெக்கவர் அமௌண்ட்டு. ஸோ நம்ம இம்பேர்மெண்ட் அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. அப்போ 1200. சரி, இனிமேல் லைஃப் எத்தனை வருஷம் முடிஞ்சு போச்சு? 2 years முடிஞ்சு போச்சு. அதாவது 2 years முடிஞ்சு போச்சு. 10 yearsல 2 years போயிடுச்சுன்னா மிச்சம் 8 years ரிமைனிங்காக இருக்கும் அல்லவா? அப்போ இங்கே 8 years போகலாம். அப்போ 1200 வகுத்தல் 8 150. அப்போ டெப்ரிசியேஷன் 150. அப்போ 31/3/2014 அன்னைக்கு 1200 டெப்ரிசியேஷன் வந்து 150 கழிச்சு எவ்வளோ போடுறோம்? 1200 150 போச்சுன்னா 1500. 1200 150 போச்சுன்னா 1050. சரி, திருப்பி டெப்ரிசியேஷன் 150 900. சி இதான் சிஏ ஆஸ் ஆன் 31/3/2015 இல்லையா? 13ல் இவ்வளோ இருந்திருக்குது, அதில் 14 டெப்ரிசியேஷன் போய் 14ஓட வேல்யூ, அதுக்கப்புறம் டெப்ரிசியேஷன் கழிச்சு இது வந்து 31/3/2015 900 இருந்திருக்கு.
பட் இதோட ரெக்கவரபிள் வேல்யூ பார்க்கணும். ஆர்ஏ தானே, ஆர்ஏ அசாம் 31/3/2015 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1400 அப்போ எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகிருக்குது? 500 rupees இன்க்ரீஸ் ஆகிருக்குது. அப்போ இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இம்பேர்மெண்ட்டானு கிடையாது. பட்டு இந்த 500 rupees 500 lakhs வந்து உங்களுக்கு என்ன ஆகிருக்குது? ரிவைஸ்ட் ஆகிருக்குது இல்லையா? சரி, ஆல்ரெடி இம்பேர்மெண்ட் லாஸ் 400 இருக்குது, அப்படியே நம்ம கழிச்சிடலாம். கழிச்சுட்டு 100 தான் நமக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸை கொண்டு போயிடலாம்னு சொன்னால் இது தவறு. இப்படி கொண்டு போகக்கூடாது. என்ன லாஜிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்செப்டுவலாக இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் ரொம்ப ஈஸி. அதாவது மெஷினரி வேல்யூ 2000 இருந்துச்சு, டெப்ரிசியேஷன் 200, அதில் 1800 இருந்துச்சு, அதில் திருப்பி டெப்ரிசியேஷன் கழிச்சு 1600 இருந்துச்சு, அதில் ரெக்கவரி அமௌண்ட் பார்க்குறோம் 1200. ஸோ 400 days இம்பேர்மெண்ட் லாஸு. ஆனால் திருப்பியும் அந்த 1200 நம்ம ரிவைஸ்டு பிளான்ட் அண்ட் மிஷினரி வேல்யூவை வச்சு செக் பண்ணிட்டு வரும் பொழுது டெப்ரிசியேஷன் வந்து என்ன ஆயிரம் குறைஞ்சிரும் இல்லையா? 8 வருஷத்துக்கு போட்டால் 180 இப்போ நேர்கூட்டு முறையில் போட்டு வந்து 900 தான் இருக்குது. இப்போ இதோடைய ரெக்கவரபிள் அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ அப்போ எனக்கு இது ப்ராஃபிட்டில் வந்து நிற்குது. இம்பேர்மெண்ட் லாஸு இங்கே என்ன ஆயிடுச்சு? ப்ராஃபிட் இருந்துச்சு. 500 அப்படின்னு 400 என்ன செஞ்சிடலாம்? கழிக்கலான்னு சொன்னோம்னா இந்த கணக்கு தவறு. என்னங்க சார் எப்படி அப்படின்னு சொல்கிறாங்க. லாஜிக்கலாக இப்படி போடக்கூடாது. ஒருவேளை if impairment loss not occurred, what is closing balance as on 31/3/2015? அது லாஜிக். ஒருவேளை உங்களுக்கு இம்பேர்மெண்ட் லாஸ் ஆகாட்டி என்ன வேல்யூ வந்துருக்கும் அப்படின்னு பார்த்தா, இப்போ 2000 இருந்துச்சுல்லவா, 2000க்கு டெப்ரிசியேஷன் எவ்வளவு? 200. அப்போ 11லேருந்து 15 வரைக்கும் எத்தனை வருஷம்? 4 years. 4 years into 200 எவ்வளோ இருந்திருக்கும்? 800. அப்போ 1200 தான் இருந்திருக்கும். அப்போ இஃப் இட் இஸ் நோ இம்பேர்மெண்ட் லாஸ் இல்லைன்னா 31/3/2015 அன்னைக்கு எவ்வளோதான் இருந்திருக்கும்? 1200 இருந்திருக்கும். 1200 இருந்திருக்கும். பட் இப்போ நீங்கள் கண்டுபிடிச்சிங்களா 31/3/2015 அன்னைக்கு எவ்வளோ கண்டுபிடிச்சிங்க? 900. அதாவது இம்பேர்மெண்ட் லாஸில் ஏற்பட்டு வந்தது உங்களுக்கு எவ்வளவு? 900. அப்போ எவ்வளோதான் மேக்ஸிமம் எடுத்துக்கொள்ள முடியும்? 300 தான். அப்போ ஆல்ரெடி இந்த 500 லாபத்தில், இந்த 500 லாபத்தில் எவ்வளோ தான் எடுத்துக்கொள்ள முடியும்? 300 வேணால் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம்? கழிச்சுக்கலாம். ஸோ மேக்ஸிமம் இம்பேர்மெண்ட் லாஸ் கேன் பி அட்ஜஸ்டட் ஒன்லி அப் டு 300. 300 எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் சொல்லிட்டேன். அதாவது இம்பேர்மெண்ட் லாஸ் ஏற்படாட்டி 31/3/2015 அன்னைக்கு எவ்வளோ வந்திருக்கும்? 1200. அப்போ 31/3/2015 ஆஃப்டர் இம்பேர்மெண்ட் லாஸ் இல்லாமல் ஆஃப்டர் இம்பேர்மெண்ட் லாஸ். ஸோ 300 rupees. அப்போ உங்களுக்கு 500 லாபம் வச்சுன்னா 300 வரைக்கும் நீங்கள் என்ன செய்யணும்? அப் டு 300 வரைக்கும் கழிச்சுக்கலாம். மிச்சம் 20 ரூபாய். 500 300 போச்சா, மிச்சம் எவ்வளவு? 200. ஸோ இந்த வாட் இஸ் திஸ் 200 rupees? அப்போ இம்பேர்மெண்ட் லாஸ் நீங்கள் அங்கே எவ்வளோ போட்டீங்க? 400 போட்டீங்க, இங்கே 300 தான் வந்துருக்கு. ஸோ இங்கே 400, இங்கே 300. அப்போ டிஃப்ரெண்ட் எவ்வளோ? 100. 100 எப்படி சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெப்ரிசியேஷனுடைய டிஃப்ரென்ஸ் தான். அப்போ டெப்ரிசியேஷன் 200 இருந்தது என்னவா மாறுது? 150 மாறுது. அப்போ 50 எத்தனை வருஷத்துக்கு? 2 வருஷத்துக்கு அப்படின் போது அந்த 100. ஸோ சிம்பிளாக கணக்கு நம்ம முடிச்சுக்கலாம். அப்போ லாஜிக்லி இனிமேல் ரிவைஸ்டு